காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேவோட பொசசிவ் மாமா செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஜேகே அவங்க அம்மா கிட்ட புலம்பிகிட்டே இருக்கான். எப்போம்மா வயன் வீட்டுக்கு போகிறோம்? டேய், இன்னைக்கு நைட்டுக்காக போகலான்டா, ஏன்டா இப்படி உயிரை வாங்குற? டேய் மச்சான், என்னடா வயன் வீட்டுக்கு போகிற போல? ஆமாண்டா. சரி, நீ எதுக்கு சூட் கேஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்க? எல்லாம் ஒரு துணைக்கு தான் மச்சான். அந்த துணைக்கு மணிக்கெலாம் தேவையில்லை. நீ இங்கே இரு, நாங்கள் மட்டும் வயன் வீட்டுக்கு போகிறோம். நீ இந்த ஹோட்டலே ஒண்டி கட்டியா கடை. என்னடா மச்சான், ஹோட்டல் என்ன தனியாக விட்டு போகலாமா? ஏன்டா பொண்ணை அரேஞ்ச் பண்ணி விட்டு போகணுமா? அதெல்லாம் தேவையில்லடா, கூட மட்டும் கூப்பிட்டு போடா. டேய் லூஸு, நித்யா அங்கே இருக்க மாட்டாடா, ஏன்டா உயிரை எடுக்கிற? மச்சான், நித்யா கிட்ட பேசிட்டேன்டா, அவள் வயன் வீட்டில் தான் இருக்கிறாளாம், அதால் நானும் வரேன்டா. டேய் மச்சான், உயிரை வாங்காதடா. சரி வந்து தொலை. ஜேகேவோட அம்மாவுக்கு கால் வருது. ஆப்போசிட்டில் உங்கள் அம்மா தான். என்னங்க, எல்லாமே பேக் பண்ணிட்டீங்களா? ஆமாம், அதோ எல்லாம் பேக் பண்ணிட்டே இருக்கோம். ஒய்யன் முழிச்சிட்ருக்காளான்னு கேளு. ஏங்க, ஒய்யன் முழிச்சிட்ருக்காளா? அது சரியாக தெரிலங்க. அவள் ரூமில் இருக்கா, தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். டேய் மச்சான், அவள் தூங்கிட்டாளாண்டா. மச்சான் பரவாயில்ல, கிள்ளி எழுப்பி விட்ருவோம். டேய், அவளை யாரா இவ்வளோ சீக்கிரமாக தூங்க விட்டது? டேய், அவளுக்கு தெரியும்டா நீ வந்தால் தூங்க விட மாட்டேன்னு, அதான்டா அவளே படுத்துட்டுருப்பா. டேய் மச்சான், என்ன காண்டேத்தாதுடா. நானே ஏற்றுறேன், நீயே ஏற்றிக்கிற. ஜேகே பார்த்தீங்கன்னா சோகமாக மூஞ்சி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரான். பார்த்தா நித்யா யுஞ்சி யாருமே தூங்கவே இல்லை. அவங்கவுங்க ஆள்கிட்ட போய் பேசிகிட்ருக்காங்க. ஜேகே மட்டும் சோகமாக அவன் லக்கேஜை தூக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்க ரூமுக்கு போயிட்டுருக்கான். ஆப்போசிட்டில் பார்த்தா உங்கள் ரூம் தான். நீங்கள் அப்போ தான் சிரித்து ட்ராமா பார்த்துட்ருக்கீங்க. சண்டால கிறுக்கிமாவை, இவ தூங்கிட்டானே நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணுமே. நீங்கள் பெட்டில் நல்லா உருண்டுட்டு செக்ஷன் ட்ராமா தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி வந்துட்டு, அடிங்க என்னடி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை வாங்குகிறான். மாமா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? இப்போ தான் என்னை பார்க்குறியே. வீட்டுக்கு மாமா வரமே, வெளியே வந்து பிக்கப் பண்ணணுன்னு ஒரு வேஸ்தல்ல உனக்கு. உன் கூட தான் 2 பேர் இருக்காங்க, அவங்க எப்படி பொறுப்பாக வந்து பிக்கப் பண்ணாங்க? நீயே இருக்கியே. மாமா, அது வந்து நான் ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன். ஓ, இந்த மாமாவோட அந்த ட்ராமா முக்கியமாக போச்சுடி உனக்கு. ஏது அந்த கைஃபர் தானே பார்த்துட்ருக்க? மாமா அது ஜஸ்ட்டு ட்ராமா தானே. என்ன ஜஸ்ட்டு ட்ராமா? இந்த மாமாவோட அந்த கைஃபர் முக்கியமாக போயிட்டேன். சொல்றி வயன், இந்த மாமாவா அந்த கைஃபரா? மாமா நீங்கள் தான். சரி மாமா, ஃபோன் நீங்கள் கொடுங்க. இப்போ தான் மாமான்னு, அதுக்குள்ளே உனக்கு ஃபோன் இருக்குடி. மாமா ஃபோனை கொடுங்க. நீங்களும் ஜேகேவும் ஃபோனுக்காக சண்டை போட்டுட்ருக்கீங்க. நடுவில் வீ வேற. டேய் மச்சான், என் ஆளை பற்றியாடா, நான் பேக் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே அவள் காணுண்டா. ஓ சரி, நீ பிஸியாக இருக்கன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் வரேன். அண்ணா, நித்யா பெட்டு கீழே இருக்கா. எது பெட்டு கீழேயா? அவள் எப்படி அங்கே போனா? நீங்கள் என்கிட்ட ஃபோனுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, அப்போ தான் அவள் அங்கே போனா. அடியே நித்யா, கொஞ்சம் வெளியே வா. டேய் மச்சான், யூ கண்டினியூடா, நான் வேணா பெட்டு கடியில் போயிடுறேன். டேய், பெட்டு கடியில் போயிட்டு என்னடா பண்ண போகிறீங்க? மச்சான், நீ நினைக்கிற மாரி தான் நாங்கள் பண்ண மாட்டோம். வி ஆர் டீசன்ட் காய்ஸ். இந்த இங்கிலீஷ் தான் ஒரு கேடு. நீ போடா மச்சான். சரி, இங்கே பாரு பையன், உனக்கு நான் முக்கியமாக அந்த கைஃபர் முக்கியமானு முடிவு பண்ணிக்கோ. சரி அதெல்லாம் விடு. இது என்னடி வால்பேப்பரு? மாமா, அதுதான் கைஃபர். சீ, இவனா தூ. மாமா, நீ ஃபோனை கொடு. அடே சாமி, இதோ பாரு, கைஃபரை சொன்னால் உனக்கு பொத்திக்கிட்டு வருதுக்கோ. மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபோனை கொடு. என்னடி ஃபோனை கொடு, நான் கொடுக்கவே மாட்டேன்டி. மாமா, நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம்ல, உங்கள் ஃபோனை ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் ஜேகே வந்து அந்த ஃபோனை ஆன் பண்ணுறான். பார்த்தா ஜேகேவோட ஃபோட்டோ. அடி என்ன இது? மாமா, நீங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொன்னேன். ஒயன், என்னடி ஃபோட்டோ இது? மாமா. அப்போ தான் சுகாவும் கதவை திறந்துட்டு வரான். டே ஜேகே, என் ஆள் யுஞ்சியை பார்த்துட்டு இருந்தடா.
நான் ஒன்றுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே என் ஆளை காணும்டா. ஆ, என் மயிரில் வச்சுருக்கேன் வந்து தேட. டேய் கையில் என்னடா மச்சான் உன் ஃபோட்டோ மாரி தெரியுது. கட்டளக்கடியிலேருந்து வந்து சொல்கிறான். சுகம், ஆமாண்டா இந்த ஃபோட்டோவை நான் எங்கேயோ பார்த்த மாரி இருக்குது. ஏன் வையனே, இது நான் தானே உனக்கு அமுச்சு விட்டேன். சுகா மாமா கம்முன்னு இருங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சுகா வந்து திட்டிகிட்ருக்கீங்க. வையன், சுகா அண்ணான்னு கூப்பிட்றி. மாமா அண்ணான்னு கூப்பிடுன்னு சொன்னேன். சுகா அண்ணா. சரி மாமா என் ஃபோனை கொடுங்க. போடி கொடுக்க மாட்டேன்டி. நான் என்னென்ன ஃபோட்டோ வச்சுருக்கேன் நான் பார்த்து தாண்டி கொடுப்பேன். மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஞ்சிட்ருக்கீங்க. ஜேகேவும் ஒரு டைமும் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறான். பார்த்தா ஜேகேவோட ஃபோட்டோ தான் லைனாக வந்துட்டுருக்கு. எப்போனா ஒரு வாட்டி கைஃபரோட ஃபோட்டோ வந்துட்டு போகுது. அடியே வையனு, என் ஃபோனில் கூட இவ்வளோ ஃபோட்டோ இருக்காது போல். எப்படி இந்த ஃபோட்டோலாம் உனக்கு? சுகா அண்ணா தான் அமுச்சு விட்டாங்க. டேய் ஜேகே, சுகா அண்ணான்னு சொல்கிறது கேவலமாக இருக்குடா. சுகா அண்ணான்னு வந்துட்டு வேணான்னு சொல்கிறான். ஏன்டா உனக்கு எங்கடா வலிக்குது? நித்யா வேறு கட்டல் கடையிலேருந்து மேலே வந்துட்டு, ஹை இதுவே இப்போ தான் பார்க்குறீங்களா நீங்கள்? இன்னும் பெட்ரூமில் போய் பார்க்கலையே, இன்னும் செம்ம ஃபோட்டோலாம் இருக்கும். ஒய்யனு அந்தமாரி ஃபோட்டோலாம் வச்சுருக்கியாடி? ஆமா அப்படிலாம் நான் ஒன்றும் வச்சிடலாம். சுகா அண்ணா தான் எல்லாத்தையும் அமுச்சு விட்டாங்க. ஐயா அண்ணான்னு சொல்லி சாவடிக்கிறாளே. ஜேகே உடனே போயிட்டு உங்கள் ரூமில் போய் தேடுறான் அந்த ஃபோட்டோ எதனா இருக்குமான்னு. உங்கள் ரூமில் தான் வந்து ஜேகே சுகா வீக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தா எதுவுமே இருக்காது. நீங்கள் உடனே அந்த ரூமுக்காக போய் நின்றுட்டு, மாமா நீங்கள் எவ்வளோ தேடினாலும் அது கிடைக்காது. ஓ அப்படியாடி, அப்புறம் நீயே சொல்வியாக்கும் அது எங்கே இருக்கோன்னு. மாமா போங்க. ஐயோ என் செல்லம், உள்ளே இவ்வளோ லவ் இருந்துட்டு எதுவும் இல்லாத மாரி நடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இவங்களை கொஞ்சிட்ருக்கான். நித்யா அந்த கேப்பில் வந்துட்டு அங்கே ஒரு ஸ்க்ரீன் மாரி ஒன்று மூடிட்டுருக்கோம். அதை வந்து தள்ளிட்டு காமிக்கிறோம். பார்த்தா ஜேகேவோட அவ்வளோ ஃபோட்டோ பின் பண்ணி வச்சுருக்கீங்க. ஜேகே அதை பார்த்துட்டு, அழகிய பொறாமைப்படும் பேரழகன் யார் இவன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தான். ஜேகே அந்த ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு, இதான் நான் இருக்கல, இதுக்கு மேலே அந்த ஃபோட்டோவை பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வரான். நீங்களும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் பெட்டு மேலே விழுறீங்க. நீங்கள் நித்யாவுக்கு கண்ணை காமிச்சா, ஓகே நான் வெளியே போகிறேன்டி. நான் அப்படி சொல்லடி, என்னையும் கூப்பிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. நீங்கள் உடனே டோர் கிட்டே போகிறீங்க. ஜேகே உங்களை பேக்கப் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணிட்டு, எங்கடி செல்லம் ஓடுற? பெட்டு அந்த சைடு இல்லை செல்லம், இந்த சைடு இருக்குது அப்படின்னு ஜேகே உங்களை பெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மாமா என்னை விடுங்க. என்ன செல்லம் இப்படி சொல்லிட்டேன்? நான் எவ்வளோ ஆசையெல்லாம் வச்சுட்டு இருந்தா இப்படி விடுன்ற. நீங்கள் ஜேகேவோட க்ளோஸாக போயிட்டு அவனோட ஹேரை கழிச்சு விட்டு, போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கிஸ் பண்ணிட்டு ஓடி வந்துடுறீங்க. கள்ளி ஒரு நிமிஷத்தில் கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டாலே. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் ஜேகே ஏஞ்ச பாடு இல்லை. சுகா எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் ஜேகேக்காக வெயிட் பண்ணிவிட்டு, இதுக்கு மேலே இவனுக்காக வெயிட் பண்ண முடியாது. நீங்கள் ஜேகேவோட ரூமுக்காக போய் பார்க்குறீங்க. ஜேகே செம்மையாக தூங்கிட்டுருக்கான். அச்சோ என் அமுல் பேபி இவ்வளோ அழகாக தூங்குது, இது எழுப்ப மனசே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க. போதுண்டி, எவ்வளோ நேரம்டி அப்படியே பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. மாமா நானும் உங்களை பார்க்கல. இப்போ நீங்கள் மட்டும் ஏஞ்சி வரலைங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சுகா மாமாவோடய போயிடுவேன். ஐயோ அந்தமாரி தவறான முடிவுலாம் எடுத்துடாதடி, இதோ வரண்டி செல்லம் ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாஷ்ரூமுக்கு போகிறான். அடியா பையனு, நான் குளிக்க போகிறேன். சரி மாமா, நான் சொல்கிறேன் நான் குளிக்க போகிறேன்னு.
ஆமாம்மா போங்க. ஐயோயோ, உனக்கு விளக்கத்துக்குள்ளே என் உசுறு போயிடும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே குளிக்க போயிடுறான். ஜேகே குளித்து முடிச்சுட்டு டவல் மட்டும் கட்டிட்டு வெளியே வரான். நீங்கள் அதை அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. வயனு, என்னடி அப்படி பார்க்குற? ஆமாம்மா, நான் எதையும் பார்க்கலையே. உன் முட்டை கண்ணை வச்சு தான் பார்க்குறியே, எனக்கு என்ன கண்ணு தெரியலையா? மாமா, நான் எதையும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே வரீங்க. தென் ஜேகே உன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். ரெட் டிஷர்ட்டில் ஜேகே செம்மையாக இருக்கான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவும் உங்களை தான் பார்க்குறான். ஏன்டி அப்படி பார்க்குற? எனக்குள்ளே ஒரு மாதிரிலாம் பண்ணுதுடி. மாமா, நான் ஒன்றும் உங்களை பார்க்கல. சரி வாங்க ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சுகா வந்து டே என் தங்கமான தம்பியில் இன்றைக்கி ஒரு நாளைடா பைக் கொடுறா. ஏண்டா உன் காருக்கு என்னடா ஆச்சு? கார்லலாம் போனால் என்னடா ரொமான்ஸ் பண்ண முடியும்? பைக்கில் போனால் தான் அப்படியே மஜா பண்ணலாம். அதுக்கிட்டாண்டா ஒரே ஒரு நாள்டா பைக்கு கொடுறா என் தங்கமான தம்பியில். ஐயா, யாரா உனக்கு சொன்னாங்க காரில் போனால் ரொமான்ஸ் பண்ண முடியாதுன்னு? சரி, நீ பைக் எடுத்துக்கோ, நான் கார் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேங்க ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு காருக்கு வேகமாக இழுத்துட்டு போகிறான். உள்ளே உட்காரி. மாமா உட்காரி. மாமா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். முன்னாடி உட்காருன்னு சொன்னேன். சும்மா தொணன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். போடா. என்னடி சொன்னேன்? என் காதில் விழலை. ஒன்றும் இல்லை மாமா. ஜேகேவும் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். மாமா, இப்போ நீங்கள் ஏன் என்னை இப்படி பார்க்குறீங்க? ஜேகே உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு சீட்டில் சீட் பெல்ட் போட்டு விடுறான். மாமா, இது எனக்கே போட தெரியும். கம்முன்னு இரு, சும்மா ஆடிட்டே இருக்காத. மாமா, நீங்கள் நேற்று நைட்லேருந்தே சரியில்லை. என்னடி சரியில்லை? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை அடிச்சலாம். உன்னை பார்த்தாலே இப்போல்லாம் மூடாக எழுதுடி. என்ன பண்ணி தொலைச்சியோ? நேற்று நைட்டெல்லாம் தூக்கமே வரலடி எனக்கு. நான் தான் பார்த்தனே, காலைல வந்து நான் எழுப்புற வரைக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. எது நான் கொரட்டை ஊற்றி தூங்கினது நீ பார்த்த? நான் பார்த்தேன். உருட்டாதடி, நான் எங்கடி கொரட்டை விட்டு தூங்குறேன்? சரி, கொரட்டை விட்டு தூங்கலை, பட் நீங்கள் வாயை திறந்துட்டு தான் தூங்குனீங்க. அதுவா? நீ வந்து கிஸ் அடிப்பேன்னு சொல்லிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் வாயை திறந்து வச்சு தாண்டி தூங்குவேன். வாயை மூட்டு இருந்தாலும் கிஸ் அடிக்க முடியும். இது அப்படியாடி? எனக்கு தெரியாது, கொஞ்சம் அடிச்சு காமி. உங்களுக்கு தெரியாதா? இல்லை தெரியாது செல்லம், கொஞ்சம் அடிச்சு காமியா. மாமா, போதும், ஸ்கூலுக்கு போகலாம். அடிங்கப்பா, 2 நிமிஷம் ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் குறைஞ்சிட மாட்டேடி. மாமா, சரிடி எடுக்கிறேன், ஆனால் நான் மாமான்னு சொல்லுவேன்ட்டு. நீங்கள் ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டீங்க. நீங்களும் ஜேகேவும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஜேகேவை கொஞ்சம் கீழே இழுத்து அவனை கிஸ் பண்ணுற மாரி க்ளோஸாக போகிறீங்க. பட் பின்னாடி பார்த்தா அவங்க கிளாஸ் டீச்சர். உடனே நீங்கள் அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஜேகே அங்கேயே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கான். ஐயோ, காலையிலே மூடு ஏற்றிட்டு போகிறாளே. தென் ஜேகேவும் அவன் காலேஜுக்குள்ளே போகிறான். மச்சான் வணக்கம்டா. என்னடா ஊர் சுற்றிட்டு இப்போ வர? ஒன்றும் இல்லைடா, ஒய்யன்னு இருக்காள, அவளை காலைல பார்த்தேன்டா கிஸ் அடிக்கிற மாரி வந்தா. உடனே அவங்க கிளாஸ் டீச்சர் பின்னாடின்ட்டான்னு ஓடியே போட்டா. இப்போ நான் என்னடா பண்ணுறது? எனக்கு அவளை கிஸ் அடிக்கணும்னு தோணுதுடா. ஆமாண்டா மச்சான், உனக்கு கிஸ் அடிக்கணும்னு தோணும், அந்த சொட்டை எனக்கு ஒன்று அடிக்கணும்னு தோணும். அப்புறம் நீ மயிரை பிடுங்குவடா. அந்த மயிரை பிடுங்கிறது நடக்கூடாதாண்டா. நான் வந்து கிளாஸில் உட்காந்துட்ருக்கேன். சரி மச்சான், அந்த சொட்டையும் வந்துட்டான், அடுத்துவான் பாரு. அது விட்டு கவனிச்சிட்டு போனோம். மச்சான்,
அவன் சொட்ட மண்டையில் எங்கடா முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு சீப்பை போட்டு வாருன்னு வாரிட்டுருக்கான். டேய் மச்சான் நீ அங்கே பாடுறா, அவன் மண்டையில் 2 முடி இருக்குதா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. டேய் மச்சான் அதில் ஒன்று வெள்ளை முடிடா. டே நீ நல்லா கண்ணு தெரியுதுடா. தேங்க்யூடா, பை பர்த்டா. தென் ஜேகேயோட கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஜேகே உங்களே நினச்சிட்ருக்கான். ஜேகேக்கு ஒரு லிமிட் மேலே கிளாஸில் உட்காரவே பிடிக்கல. ஜேகே கிளாஸ்லேருந்து ஏஞ்சிட்டு, சார் ஷில் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம் சார். டே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 20 நிமிஷம் தாண்டா ஆச்சு, அதுக்குள்ளே உங்களுக்கு எங்கடா வந்து வருது? வீ வேறு, சார் இதெல்லாம் இயற்கை அழைப்பு, இதெல்லாம் நம்ம வந்து வான்னு சொன்னால் வராது, போன்னு சொன்னாலும் போகாது. ஸோ வரும்போல நம்ம போயிடணும் சார். டே இந்த படத்தை பார்த்துட்டு வந்து உருட்டிகிட்ருக்க மச்சான், கண்டுபிடிச்சிட்டியாடா? எல்லாம் ஒரு முத்துன்னு ஒரு படம் பார்த்து தான்டா. விடா மச்சான், அவன் உருட்டிடுறத விட நான் உருட்டுற போனேன். சரிடா, வெளியே போய் தொலைங்கடா. திருப்பியும் கிளாஸ்க்குள்ளேயே நுழையாதீங்க சார். திருப்பியும் கிளாஸ்க்குள்ளேயே நுழையாதீங்கடா. சார் தேங்க்யூ சார். சரி வாடா மச்சான், நாம் உன் ஆளை பார்க்க போகலாம். வீ திரும்பி ஜேகேவை பார்க்குறான். பார்த்தா ஜேகே காணும். கெட் அவுட்டுன்னு சொன்னோடனே முதல் வேலையை ஓடிட்டான். டே மச்சான், இப்படி கைட்டி விட்டு ஓடுறிய, நீனா நாசமாக போவடா. தென் உங்கள் சைடில் உங்களுக்கு இப்போ தான் பிரேக் விட்டுருக்காங்க. நீங்களும் நித்யாவும் கிளாஸ் விட்டு வெளியே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே ஆப்போசிட்டில் மூச்சு வாங்க ஓடிட்டுருக்கான், வந்துட்டு இருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்த்து, மாமா என்னாச்சு, ஏன் இப்படி ஓடி வந்துட்டுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்க்கு எடுத்துகிட்டு போகிறான். உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வாலில் பின் பண்ணுறான். ஹே எனக்கு இப்போ வேணும்டி. மாமா என்ன வேணும்? காலில் ஒன்று கொடுக்காம போனல, அது வேணும். மாமா இது ஸ்கூல். பரவாயில்லடி, எனக்கு வேணும். மாமா நான் வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறேன், இப்போ வேணாம். எனக்கு வேணும்டி, எனக்கு இப்போவே வேணும். மாமா பாரு, நீ கொடுத்தா ஒரே கிஸ்ஸோட முடியும். அப்புறம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் இஷ்டம்ப்பா. அப்புறம் நீ ஏன் நினச்சாலும் என்னை ஸ்டாப் பண்ண முடியாது. மாமா விடுங்க. ஜேகே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தென் அப்படியே கொஞ்சம் கீழே உங்கள் நெக்கை லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மாமா போதும், எனக்கு பத்தலடி. உங்கள் பிரேக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பெல்லும் ரிங் ஆகுது. மாமா நான் போகணும், அவ்வளோதான், பிரேக் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு நான் வின்னோண்டி. எனக்கு பத்தல, எனக்கு வேணும். ஒரு நாள் கிளாஸுக்கு போகாது இருந்தால் குறைஞ்சிட மாட்டேடி, எரி கொஞ்ச நேரம். மாமா ஜேகே உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி ஒரு டேபிள் மேலே உட்கார வைக்கிறான். உங்கள் நெக்லேயே பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, விடுங்க. மாமா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? இது ஸ்கூல். நான் மட்டும் என்னடி சொன்னேன்? இது ஸ்கூலாக இருந்தால் பண்ணக்கூடாதாடி? என் பொண்டாட்டி நான் பண்ணுறேன், எவன்டி கேட்குறான்? மாமா இப்படி கூப்பிடாதடி, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் மாமா விடுங்கன்னு சொன்னால் நான் விடவே மாட்டேன். சரி அப்போனா நான் மாமான்னு கூப்பிடல. நான் அப்படி சொன்னால் நீ கூப்பிட மாட்டியாடி? மாமா மாற்றி மாற்றி பேசாதீங்க. இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க அப்படி கூப்பிடாதானே. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்வேன்டி, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா? மாமா சரி நான் போகிறேன், வீட்டுக்கு போயிட்டு எது வேணால் பண்ணலாம். ஓ எதை வேணால் பண்ணலாம். ஓ ஓகேவாடி? மாமா ஜேகே உங்கள் ஹிப்பை பிடிச்சி ஒரு டேபிள் மேலே உட்கார வைக்கிறான். உங்கள் ஸ்கர்ட் கீழே ஹேண்ட்ஸை விட்டு நல்லா ரப் பண்ணுறான். மாமா கொஞ்ச நேரம் அப்படியே ஏறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கு பக்கத்தில் இழுத்து அதை நல்லா லிக் பண்ணுறான். உங்கள் காலர் பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் செஸ்ட்லேயே கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஏண்டி அப்படி பார்க்குற?
அப்போ யாரோ வெளியே வர மாரி சவுண்ட் கேட்குது. மாமா யாரோ வர மாரி இருக்குது, நான் போகிறேன். ஜேகே உங்களை பிடிச்சி க்ளோஸாக எடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்றான். நீ இரு, நான் போகிறேன்டி. ஜேகே வெளியே போய் பார்த்தா ஃபீ தான். மச்சான் மச்சான் நீ எங்கே இருக்க, உன்னை தேடி வர வாய தரடா. ஒத்தா நான் எங்கே தாண்டா இருக்கேன். மச்சானே உன்னை காணாம மத்தியில் சோறு உண்ணாம பாவினா பருத்தி மாறா போனேனே. டேய் மச்சான் வாயை மூட்டு இருந்துடுறா. நல்லா போயிட்டு இருந்த சீனை நாசமாக்கிட்டு இந்த பாட்டு தான் உனக்கு கேடாடா. டேய் மச்சான் என்னடா பண்ணிட்டு இருந்த ரூம்குள்ளே? நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளியே வரீங்க. டேய் மச்சான் வந்தவுடனே ஆரம்பிச்சிட்ட போல. ஆமாம் நீ தாண்டா கெடுத்துட்ட. ஓகே காய்ஸ், இது நான் 3 ஷார்ட்டாக போடுறேன். பாய், லவ் யூ.